ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மிலிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இவ்வளோ நாளாக அபியோட கேஸ் விஷயத்தில் பிரபாகரன் வாதாடிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயம் இங்கே கருணா வீட்டில் யாருக்குமே தெரியாமலே இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே அந்த நியூஸை கூட அவங்க சரியாக கவனிக்கல. அபி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அபிக்காரரை வாதாடுற லாயர் யாருன்னு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அது தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. அப்போ தான் கருணா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவரோட கேஸ் விஷயத்தெல்லாம் பிஸ்னஸ் விஷயத்தெல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்து அப்போ தான் அபியை நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு பிரபாகரன் வாதாடினார். ஆக்சுவலி அவங்களோட கேஸ் விஷயம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அபி மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு கருணா தான் கெட்டவன் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களோட பேட் லக் இப்போ கருணா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலி இது கருணாவோட பிளான் தான். எப்போ மாணிக்கம் விஷயத்தில் ஸோ லாயர் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாலோ இதெல்லாம் ஸ்வேதா தான். அவங்க தான் பிஸ்னஸ் விஷயமா நமக்கு ஒரு லாயர் தேவைப்படுறாரு அப்படின்னு பிரபாகரன் ரொம்ப நல்ல ஆள், அவரை சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஸ்னஸ் விஷயம் நிறைய இஷ்யூஸை சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக தான் அவங்கள கூடவே வச்சுட்டு இருந்தாங்க. ஸ்வேதா தான் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் போக போக பிரபாகரன் கொஞ்சம் கூட கருணாவுக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா மாணிக்கம் விஷயத்தில் அவர் நிறைய இன்வால்வ் ஆகுறாரு. ஸ்வேதா முன்னாடியே நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. நம்மளால் அவாய்ட் பண்ணவும் முடியல. தேவையில்லாமல் ஸ்வேதாவும் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவா அப்படின்ற டவுட் அவருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல இந்த பிரபாகரனை கட் பண்ணி விடணும் அப்படின்னு. ஸோ இப்போது இதனால் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு லாயரை இவர் கூட சேர்த்து விட்டா இவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத கருணா தெரிஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக கருணாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. அபி இந்த விஷயத்தில் பிரபாகரன் தான் வாதாடி வெளியில் கொண்டு வாங்கினாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவர் என்ன பண்ணார், இந்த லாயரை இவர்கிட்ட சேர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு ஸ்வேதா முன்னாடி மற்றவங்க எல்லார் முன்னாடியும் அங்கே வர வச்சு அபி விஷயத்தில் இவர் தான் வாதாரன்ற விஷயத்த சொல்ல வச்சு இப்போது விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. டைரெக்டாக பிரபாகரனை போக சொல்லவும் முடியாது. ஸ்வேதா கொண்டு சேர்த்து விட்டாங்க அபி விஷயத்தில். ஸோ கண்டிப்பாக இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சால் ஸ்வேதா அந்த அளவுக்கு பிரபாகரன் மேலே கோவப்படுவாங்க. அபியோட பேரை கேட்டாலே ஸ்வேதாவுக்கு கோவமாகும். இப்போது நானுமே அதை வச்சு ஸ்வேதா முன்னாடி ட்ராமா பண்ணி இவரை வெளியில் அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த ஆளை கருணா அங்கே சேர்த்து விட்டுருக்காரு. அவர் நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துடுச்சு. இப்போ பிரபாகரன் என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது பாத்தியா ஸ்வேதா, நீ கூட்டிகிட்டு வந்த லாயர் எப்படிப்பட்டவருன்னு, நான் கூட எப்படி அந்த அபி எல்லா விஷயத்துலையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, அந்த மாணிக்கமும் எப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். நம்ம போட்ட கெச்சிலேருந்து இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். பார்த்தியா, நம்ம பிஸ்னஸ் விஷயத்தில் நம்மளுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அபி கேஸை வாதாடிட்டு இருக்காரு. அபி சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே பிரபாகரன் வந்திருக்கிறாரு. இப்போ உனக்கு புரியுதா, நீயா ஒன்றும் போய் இவங்களை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொன்ன உடனே ஸ்வேதா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமாக வெற்றிக்கு ஒன்றும் புரியல, கன்ஃபியூஷன் ஆகி நின்றுட்டுருக்காரு. அபி கேஸ் விஷயத்தில் இவர் வாதாடினாரா அப்படின்னு. ஸோ திவ்யாவுக்கு கூட இந்த விஷயம் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், எல்லாருமே அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. கர்ணா அந்த ஆள் சேர்த்து விட்டார் இல்லைங்களா, பிரபாகரன் கூட சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாலே. ஆக்சுவலி அவர் லாயருக்கே படிக்கல, இவர் கூட சேர்ந்து கற்றுக்கணுன்ற ஆர்வமும் அவருக்கு கிடையாது. அது அவர் எல்லாமே ஒரு கர்ணாவோட ஆள் மட்டும்தான். ஸோ இப்போது அவர் நினச்ச மாதிரியே இப்போ கர்ணாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரபாகரன் மேலே கோவப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் சிந்தட்டிக் கிரியேட் பண்ணி அவரை அங்கேருந்து வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் தரன்னு வெளியே தள்ளி விட்டுடுறாரு. இனி இந்த வீட்டு பக்கமே காலடி எடுத்து வைக்காத துரோகி, எங்க கூட இருந்துக்கிட்டு எங்ககிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த அபிக்கு ஃபேவராக இருந்திருக்கல நீ, அதுவும் ஒரு கொலகாரிக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்குற, அவளை கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு நீ தான் வாதாடுவ போல இருக்கே, நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விட்டுட்டாரு. கர்ணா, நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது நான் கிட்டத்தட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அப்படி தைரியமாகவே இருக்காருனா உன்னை எப்படி நான் இந்த கேஸ் விஷயத்தில் தோக்கடிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன் மட்டும் பாரு அப்படின்னு பிரபாகரன் அங்கேருந்து அப்படியே முறைச்சிட்டே கோவத்தோட நம்ம பிளான் இன்னும் கொஞ்ச நாள் அபி கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உண்மை தெரியாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு அவர் கொஞ்சம் சேடாக வெளியில் போகிறாரு.
எப்படியோ மாணிக்கம் விஷயத்தில் அடிக்கடிக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆளை வெளியே தள்ளியாச்சுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு கர்ணா. ஏன்னா அப்போ தானே மாணிக்கம் விஷயத்தில் கேஸ் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், நான் லீகலில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அபி விஷயத்தில் இவங்க தான் அவங்களுக்கு பரோல் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே அப்போ கண்டிப்பாக அபியோட ஃபேவர் ஆளாக தான் இருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள துரத்தி விட்டுட்டாங்க. இப்போது உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா சரி சார் உங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னா அந்த ஆளும் கிளம்பிடுறாரு. பாத்தியா ஸ்வேதா, பாத்தியான்னு கேட்டேன் அப்படின்றாரு. பிரபாகரன் இப்படி துரோகத்தை பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. அந்த அபியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவள் எவ்வளோ பெரிய கிரிமினலு கொலகாரின்றது உங்களுக்கு இப்போ புரியுதா? அவள் ஆளுங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டதா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாணிக்கத்தில் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கொலை பண்ண பார்த்தது எல்லாமே அபி தான். மாணிக்கத்தை விட்டு கொலை பண்ண முடியலன்னு உடனே பிரபாகரன் மூலிமா என்னை கொலை பண்ணலன்னு போட்டுப்பா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. எப்போ என்ன கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு உடனே எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படியோ நல்ல வேலை முன்கூட்டியே நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அந்த ஆளை மட்டும் நீங்கள் இங்கே வர வைக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்படியே இந்த பிரபாகரன் எத்தனை நாளைக்கு நாடகம் ஆடிட்டு இருந்திருப்பான்னு தெரியல. இங்கே என்னென்ன நடக்குதோன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அபியை வெளியே கொண்டு வரணும்னு பிரபாகரன் இருக்கிறார் போல இருக்குன்ற விஷயத்த ஸ்வேதா சொன்னோம். நீ சொன்னது கரெக்ட் தான் ஸ்வேதா, அதுக்காக தான் அவன் இங்கே வந்திருப்பான் அப்படின்ற மாதிரியும் மாற்றி மாற்றி பிரபாகரனை பற்றி ரொம்ப நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒன்றுமே புரியல. திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஸ்வேதாவும் கர்ணாவும் பேசிட்டு ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா இங்கே நம்ம திவ்யா ஓடி போகிறாங்க பிரபாகரனை பார்க்க. அவர் ஆக்சுவலி கிளம்பி போயிட்டுருக்காரு, அப்படியே நடந்தே தான் போயிட்டுருக்குறாரு. அப்போது இவங்களும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனாங்க. போகும்போது அங்கே வழியில் அங்கே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா நான் இது உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. ஏன் இப்படி நீங்கள் பண்ணீங்க? கர்ணானனுக்கு ஏன் நீங்கள் துரோகம் பண்ணீங்க? அங்கேயே இருந்துக்கிட்டு பார்வதி அக்காவை கொலை பண்ண ஒரு கொலைகாரியை நீங்கள் எதுக்காக பரோலில் எடுத்தீங்க? சத்தியமாக எனக்கு புரியல. இந்த விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்களுக்கு பரோல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா உங்களை அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அவங்களோட பிஸ்னஸ் விஷயத்தை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண விட்டுருக்கவே மாட்டாங்க. சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கல. அன்னைக்கு மாணிக்க கேஸ் விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது அதாவது கர்ணனுக்கு ஃபேவராக நான் பேசும்போதெல்லாம் இதுக்கு தான் நீங்கள் ஒரு மாதிரி தடுமாறுனீங்களா? சத்தியமாக நான் இதை உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கல அப்படின்னுமோ போதும் நிறுத்துறீங்களா அப்படின்னு நம்ம பிரபாகரன் சொல்லவும், என்ன நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்டயே ஆஷா பேசுகிறீங்க அப்படின்னுவோம். இங்கே பாருங்கள், அபியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அபி கொலை பண்ணவே கிடையாது. அபியை நான் பரோலில் வெளியே எடுத்தது குழந்தைக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் கர்ணாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா சுடருக்கு ஆபத்தாகும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், லாயருன்னா எல்லா கேஸ் விஷயத்தையுமே நான் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருத்தர் கூட இருந்தால் அவங்களோட கேஸை மட்டும்தான் டீல் பண்ணணும்னு அர்த்தமாக என்ன? எனக்கு இந்த மாதிரி பல கேஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் டீல் பண்ணி தானே ஆகணும். இதை என்னுடைய பிஸ்னஸ் நான் பண்ணி தானே ஆகணும். இதில் என்ன தப்பு இருக்குது? கர்ணா அந்த விஷயத்த சொல்லியிருந்தா இந்த விஷயத்த சொல்ல முடியாது அப்படின்னா நான் சம்பாதிக்கணும்ல அப்படின்னுவோம். பண்ணதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் ஒன்று நினச்சி பார்க்கல அப்படின்னுவோம். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு பிரபாகரன் சொல்லிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், அபி எந்த தப்பும் பண்ணலை, அவங்க நிரபராதி. கூடிய சீக்கிரம் அவங்க நிரபராதின்னு நான் நிரூபிச்சே தீருவேன். பார்வதி கொலை விஷயத்துக்கு காரணமானவங்களாம் கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு கிளம்ப. தேவையில்லாமல் அப்பாவியாக அபி மேலே படிய போட்டிருக்காங்க. கண்மூடித்தனமாக கர்ணா அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்ருக்கா. நீங்களும் அதை எல்லாருமே நம்பிட்டுருக்கீங்க. நீ வேணா உங்கள் அண்ணன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கலாம், கர்ணா சொல்ல எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் எனக்கு அப்படி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஐ எம் ஏ லாயர். நான் உண்மையை ஒரு நாள் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். யார் இதுக்கு காரணன்றதை நான் நிரூபித்து காட்டுவேன். அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு யார் குற்றவாளின்னு சொல்லிட்டு. கர்ணாவோடைய முகத்திரை கிளியும் போது உங்களுக்கு தெரியும். நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி அவர் போயிட்டே இருக்கிறாரு. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு? கர்ணான மேலேயே மொத்த பாலையும் தூக்கி போட்டுட்டு போகிறாரு. இவர் செஞ்ச விஷயம் இவருக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா மனசை அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது பிரபாகரன் வேறு வழி இல்லாமல் அபிக்கு கால் பண்ணுறாங்க. அபிக்கு கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அவங்கள வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கர்ணா கிட்ட மாட்டிக்கிட்டே இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல. அபி எப்படியாச்சு அங்கேயே இருந்து உங்களை வெளியில் கொண்டு வரணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனித்து உங்களை வெளியே கொண்டு வந்தோன்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னுவோம். பரவாயில்ல விடுங்க சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? கர்ணா ஏதாச்சும் உங்களை தொந்தரவு பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது இது வெறும்
இல்லை அபி, மேபி இதுக்கு மேலே கண்டிப்பாக கர்ணா என்னை வாட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னுவோம். கண்டிப்பாக சார், எனக்கு நீங்கள் ஜெயிலில், அதாவது நீங்கள் எனக்கு பரோல் வாங்கி கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு தடவை. அது மட்டும் இல்லாமல் என் கேஸ் விஷயத்தில் நீங்கள் வாதாடுறீங்கன்னு தெரிஞ்ச கர்ணாவால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சார், உஷாராக இருங்க. என்னால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதனால தான் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மூடி மறைச்சு நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியில் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடுச்சேன்னு அபி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அபி நீங்கள் பயப்படாதீங்க, என்னை நான் பார்த்துக்கிறேன், அப்படியெல்லாம் எதுவும் ஆகிடாது. கண்டிப்பாக அந்த கர்ணாவோட முகத்திலேயே சீக்கிரமாக நான் கிழிப்பேன், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு உங்களை நான் வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும்? அங்கே இருந்த வரைக்கும் கர்ணா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கான். கர்ணாவை பற்றி உள்ள சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த வீட்டில் யார் எப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களை வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்லும்போது, அந்த சமயத்தில் அங்கே வெற்றி வருவான்னு இவங்க 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. ஆக்சுவலி அங்கே வெற்றி வந்துட்டார். வெற்றி வந்த உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அபி. அப்போது அங்கே நடந்ததெல்லாம் உண்மைதானா? உண்மையிலே நீங்கள் தான் இவளுக்கு பரோல் வாங்கி கொடுத்தீங்களா? இவளோட கேஸ் விஷயத்தில் நீங்கள் தான் வாதாடிட்டுருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு கர்ணாவுக்கு எதிராக அகேன்ஸ்டாக அங்கே வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கேட்கும்போது, வெற்றி உங்களுக்கு கர்ணாவை பற்றி இன்னும் முழுசாக தெரியாது அப்படின்றாங்க. இப்போ இந்த சமயத்தில் வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல இங்கே பாரு, நேற்று அந்த மாணிக்கத்தை நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு இவங்க 2 பேரும் முதல்ல அதிர்ச்சி ஆனாலும், அவனை எங்கே பார்த்தேன், அவன் எங்கே இருக்கிறான், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாணிக்கம் உன் கையில் கிடச்சா நீ ஜெயிலேருந்து வெளியில் வர முடியும்னு சுடர் சொன்னான். ஆமாம், அந்த மாணிக்கத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? கர்ணாவை எதுக்கு அவன் பிளாக் பண்ணி பணம் வாங்கணும்? என்ன சம்மந்தம் இருக்குது? பார்வதி அக்கா கொலை விஷயத்தில் ஏதாச்சும் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மிஸ்டர் வெற்றி, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கர்ணா நிலமை கிடையாது. இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா பார்த்தீங்களா, இதே கேள்வி தான் எங்களுடைய மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. அந்த மாணிக்கத்தை மட்டும் பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அபி ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி பார்வதியோட கொலை விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் மர்மம் தெரிஞ்சிருக்கு மாணிக்கத்துக்கு. அது தெரிஞ்சதுனால தான் நம்ம கர்ணா கிட்ட ஏமாற்றி போய் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவன் பணம் வாங்கி இப்போது கர்ணா கண்ணில் சிக்காமல் தலைமறைவாக இருக்கா. நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலி அபி எந்த தப்புமே பண்ணலை வெற்றி, நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் அபி மேலே சந்தேகப்பட்டு அன்றைக்கி வீண் பழி போட்டு அபி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டிங்க. இதனால் உங்களுக்கு நல்லா தெரியும்னு எனக்கும் தெரியும். நீங்கள் அபியோட ஹஸ்பண்டும் சுடர் உங்களுடைய பொண்ணுன்றது எனக்கு நல்லா தெரியும். ரீசெண்டாக நீங்கள் சுடர் உங்களோட பொண்ணுன்னு அபிகிட்ட சொன்ன விஷயத்தையும் அபி எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இதனால் 10 வருஷமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது உங்கள் 2 பேருடைய குழந்தை தான், சுடர் தான். அவ்வளோ நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். அபி எந்த தப்பும் பண்ணலை கர்ணா. ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கே வெற்றி, உங்களுக்கே கர்ணாவில் ஆபத்து வர கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. கர்ணாவை அதிகமாக நம்பாதீங்க. இது நான் அபிக்காக அபி வாதாடுறேன், அபி பக்கம் நியாயம் இருக்குன்றதுக்காக உங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னோ, உங்களுக்கு எதிராக நான் அவங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் உங்களை 2 பேரும் சதி பண்ணி பிரிக்கிறேனோ நீங்கள் தப்பாக நினச்சிட வேண்டாம். நான் உண்மையை தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் வெற்றி. ஆமாம், நான் தான் பரோலில் கொண்டு வந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அபியோட கேஸ் விஷயத்தில் அபிக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சேன். அபி நடந்த விஷயங்களை டீட்டெயிலாக என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன விதைக்கும் அபி மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் வெற்றி. அபி தான் அப்போ கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதுக்காக திரும்ப அபிக்கே டார்ச்சர் கொடுத்துட்ருக்கணும் கர்ணா? அபி எந்த தப்புமே பண்ணலை. அவங்க தப்பு பண்ணாமல் 10 வருஷமாக ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அபியே வெளியில் வர முடியாத அளவுக்கு கர்ணாவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கர்ணா உள்ளே வச்சுட்டு இருந்தான். இப்போது எங்கள் மாணிக்கத்துக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கினதுக்கப்புறமா அபியும் மாணிக்கமும் 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கர்ணாக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு கர்ணா நினச்சிட்டு இருக்கான். அதனால தான் இப்போது நம்ம அபி எப்படியாச்சு கொன்னுடணும் அபியை அப்படின்னு கர்ணா நினைக்கிறான். அதனால தான் நிறைய இன்சிடெண்ட் அபிக்கு நடந்திருக்கு. குண்டடிப்பட்டது ரீசெண்டாக, அதுக்கு முன்னாடி அபியை கடத்தி வச்சது அந்த கர்ணா தானே. ஏன் அந்த விஷயம் உங்களுக்கே தெரியாதுல்ல? நீங்கள் தானே அபியை காப்பாற்றினீங்க. இது எல்லாமே கர்ணா பண்ணுறதுக்கான காரணம் அபிக்கு ஏதோ ஒரு விஷயம் அறகுறையாக தெரிஞ்சிருக்கு. பார்வதியை கொலை பண்ணலை அபி அதை நல்லாவே கர்ணாவுக்கு தெரியும். இருந்தாலும் பழைய தூக்கி அபி மேலே போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். ஆனால் மாணிக்கத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போது அபியை கொலை பண்ணணும், மாணிக்கத்தையும் க்ளோஸ் பண்ணணும்னு கர்ணா நினச்சிட்டு இருக்கான்.
தற்காப்புக்காக தனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் மாணிக்கம் கர்ணாவை தாக்கிறதுக்காக போயிருக்கானே தவிர கர்ணாவை கொலை பண்ணணும்னு நோக்கத்தில் மாணிக்கம் அங்கே போகல. சப்போஸ் அன்னைக்கு மாணிக்கத்தை நான் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதாச்சு. திவ்யா மூலயமா நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாணிக்கத்தை நான் பிடிக்கணும்னு நினச்சேன். திவ்யாவுடைய ஆஃபீஸில் தான் வந்து மாணிக்கம் அங்கே தான் போயிட்டு எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்திருக்கான். இது எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி தான் செஞ்சேன் வெற்றி. ஆனால் நான் மாணிக்கத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே திவ்யா கர்ணா கிட்ட சொன்னதுனால கர்ணா மாணிக்கத்தை பிடிச்சிட்டா. அன்னைக்கு தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஏன் உங்களுக்கு கூட கடப்பாரியால் மாணிக்கத்தால் குத்துப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு பிரபாகரன் சொல்லவும் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லவும் வெற்றி குழம்பி போய் நிற்கிறாங்க. ஒன்றுமே புரியாத வெற்றி வந்து கர்ணாவை சந்தேகப்படுறதா என்னென்னு ஒன்றுமே புரியல. வெற்றிக்கு கூட இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ என்ன திடீர்னு அவரை கொலை பண்ண யாரோ தாக்கியிருக்காங்கன்னு, அதுக்கு யாரோ வேற ஆள் அப்படின்னு வெற்றி வந்து அதாவது நம்ம கர்ணா வந்து தசை திருப்பி விட்டார். எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. சார் இவனுக்கெல்லாம் சொன்னால் அது சத்தியமாக மண்டையில் ஏறவே ஏறாது சார். கர்ணான்ற ஒருத்தன் சொல்கிறது தான் இவனுடைய மண்டையில் ஏறும். அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் இவன் நம்புவான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் இவன் மனசை மாற்றி வச்சிருக்கான். என்னைக்கோ ஒரு நாள் கர்ணாவோட உயிரை காப்பாற்றினதுக்காக தூக்கி வளர்த்ததுக்காக எல்லாத்தையும் இவன் நம்பிட்டு இருக்கான். ஆனால் கர்ணாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இருந்தவர் இருந்தா என்ன, பார்வதி அக்காவே கொலை பண்ண தெரிஞ்ச அவனுக்கு ஏன் ஜஸ்ட் மிஸ் தோ வெற்றியை கொலை பண்ணால் அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அது யார் என்னன்னு கர்ணா பார்க்க மாட்டா. அடுத்த நிமிஷமே அவங்கள முடிச்சிடணும்னு தான் நினைப்பான். ஒரு நாள் கர்ணாவோடைய முகத்தரை தோ நீங்கள் சொல்கிற மாதிரி வெற்றிக்கும் தெரிய வரும் சார். அன்னைக்கு அவன் புரிஞ்சுப்பான். அது வரைக்கும் நாம் எதுக்காக சொல்லி புரிய வைக்கணும். நம்மளோட கேஸ் விஷயத்தை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இங்கே அபி சொல்லிடுறாங்க. சரி அபி நீங்கள் போங்க, நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமா அபி கிளம்பி போயிடுறாங்க. அங்கேயே யோசிச்சுட்டு வெற்றி நின்றுட்டுருக்கோம். வெற்றி நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் கர்ணா நல்லவர் கிடையாது. நீங்கள் கர்ணாவை வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும்னு சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, பிரபாகரன் சொன்ன மாதிரி வெற்றி கர்ணாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாரா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.